அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். விருச்சிக ராசியினருக்கு இந்த மாசி மாத ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த மாதம் சூரியன் சனியுடன் இணைகிறார். சூரியன் சனி ஏற்படுகிறது. தொழில் ஸ்தானாதிபதியான சூரியன் லாபாதிபதி புதனோடும் சுகஸ்தானாதிபதி சனியோடும் இணைந்து சஞ்சரிப்பதால் தொழில் வளம் மிக சிறப்பாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். அடுத்து உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வு பெற்று வந்து சுய தொழில் செய்யலாமா என்ற எண்ணம் மேலோங்கும். ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு எதிர்பார்த்தபடி இருக்கும். மேல் அதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செவி சாய்ப்பர். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு விருதுகளும் வெற்றி வாய்ப்புகளும் வந்து சேரும். பிறர் வியக்கும் அளவுக்கு செயல்படுவீர்கள். அடுத்து மிதுன ராசியில் மாசி மாதம் 9ஆம் தேதி செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தியாகிறார். செவ்வாய் பலம் பெறுவதால் இதுவரை ஏற்பட்ட தடைகள் யாவும் விலகும். தைரியம் தன்னம்பிக்கை கூடும். துணிந்து சில முடிவுகளை எடுப்பீர்கள். தாங்கள் எடுக்கும் முடிவுகள் தங்களுக்கு ஆதாயம் தருவதாக இருக்கும். மேல் அதிகாரிகள் திறமைக்குரிய அங்கீகாரம் உங்களுக்கு கொடுப்பர். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அடுத்து புதிய வாகனம் வாங்க வேண்டும் என்ற ஆசை தங்களுக்கு வரலாம். படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வெளிநாடு சென்று பட்ட மேற்படிப்பை தொடர நினைத்தால் அது கைகூடும். பரிவர்த்தனை யோக காலத்தில் கல்யாணம், மணி விழா, கிரக பிரவேசம் போன்ற நல்லவை நடக்கலாம். அடுத்து மீன ராசியில் மார்ச் 14ஆம் தேதி புதன் நீச்சமடைகிறார். உங்கள் ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியானவர் புதன். அவர் நீச்சம் பெறுவது நன்மைதான். சென்ற மாதத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்ட எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் பல வரவுகள் வந்து சேரும். கடன் சுமை குறையும். ஒரு கடனை அடைக்க புது கடனை வாங்கி அடைப்பீர்கள். கட்டண திறவிழா, கடை திறப்பு விழா என்று சென்று வருவீர்கள். அடுத்து பிரபலஸ்தர்களுடைய நட்புறவு தங்களுக்கு கிடைக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மனதில் நினைத்தது நிறைவேறும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கூடுதலாக கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி உண்டு. கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையலாம். மாணவர்களுக்கு மதிப்பும் உயரும். பெண்களுக்கு நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும். உங்கள் பெயரிலேயே சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. இந்த நேரத்தில் குரு சுக்கிர பரிவர்த்தனை உண்டாகிறது. உங்கள் ராசிக்கு தன பஞ்சமாதியானவர் குரு. சந்தம விரையாதிபதியானவர் சுக்கிரன். உச்சம் பெற்று பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் இல்லத்தில் சுபகாரியங்கள் படிப்படியாக நடைபெறும். பெண்களால் பெருமை சேரும். சுபகாரிய பேச்சுக்கள் திடீரென பல வரவுகள் வரலாம். பூர்வீக சொத்துக்களால் நன்மைகள் கிடைக்கும். அதில் ஒரு பகுதியை விற்றுவிட்டு லாபத்தை பெற்று பேங்கில் தாங்கள் டெபாசிட் செய்யலாம். பொது வாழ்வு உள்ளவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். போட்டி கடை வைத்தோர் விலகுவர். புதிய திருப்பங்கள் பலவற்றையும் சந்திக்கும் நேரம் இது. முடிந்தால் விருச்சிக ராசியினர் சென்னை ஆதம்பாக்கத்தில் ஆண்டாள் நகரில் உள்ள மாதாஸ்ரீ புவனேஸ்வரி அம்மனை சென்று வழிபடுங்கள். உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.